ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். எப்போவும் ஒரே மாதிரி சட்னி செய்து போர் அடிச்சிருச்சா இந்த மாதிரி புதுசாக முட்டைக்கோஸ் வச்சு சட்னி செய்து பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அதோட 3 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு வத்தலும் 2 காஷ்மீரி வத்தலும் சேர்த்துருக்கேங்க. நான் கலருக்காக காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா வத்தல் மட்டும் சேர்த்தா போதும். வத்தல் உங்களோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததும் 2 கையளவுக்கு முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த முட்டைக்கோஸை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதோடவே 1 கொட்டை அளவுக்கு புளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் இப்போ நல்லா வதங்கி வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துடலாங்க. இதை இப்போ அரைச்சி எடுத்ததும் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதோடவே 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டு எடுத்தோன்னா தாளிப்பு ரெடிங்க. இந்த சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.